ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ 11ல் கொடுத்துருக்க 4 ஷார்ட்கட்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விண்டோ 11 வந்து எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணுறது, எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதிக நேரம் யூஸ் பண்ணுறது வந்து அந்த 4 ஷார்ட்கட் தான். ஸோ அந்த 4 ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் சென்டர் வந்து ஷார்ட்கட்டில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்டோ பட்டனையும் ப்ளஸ் ஏ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ விண்டோ ப்ளஸ் ஏவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் சென்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விண்டோ ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷனும் கீழே வந்து காலண்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. ஸோ அதனால் இந்த சைடு இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து வெறுமனையாக பிளாங்காக இருக்குது. நம்ம தேர்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விண்டோ ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. விண்டோ ப்ளஸ் ஐயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம கடைசியாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்ஸ் பேனல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விண்டோ ப்ளஸ் டபிள்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசிட்ஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து வெறுமனையாக பிளாங்காக இருக்குது. இதே நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சரு, நம்ம இருக்கிற சிட்டியோட டெம்பரேச்சரு அதை எல்லாமே காட்டும் நீட்டாக. அதை மாதிரி நியூஸஸ் எல்லாமே நியூஸ் கரண்ட்லி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதால விசிட்ஸில் வந்து கீழே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ அதிகமாக நம்ம இந்த 4 ஷார்ட்கட்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.